எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து போட் நெக் ப்ளவுஸ். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து போட் நெக் வந்து பேட்டர்ன் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த போட் நெக்குக்கு வந்து எப்படி வந்து பேட்டர்ன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் அதில் எப்படி பேட்டர்ன் நான் போட்டிருக்கணும் அதே மாதிரி தான் வந்து பேட்டர்ன் போடணும். நான் ஒன்லி இந்த வீடியோவில் வந்து நெக்குக்கு மட்டும்தான் வந்து டிசைன் வந்து எப்படி கட் பண்ணி எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் நெக்கு மட்டும் நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் வந்து போடும்போது உங்கள் பேட்டர்ன் பேப்பரையே வந்து டபுளாக மடித்து வச்சு நீங்கள் வந்து பேட்டர்ன் போடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம டிசைனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு டிசைன் தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பேட்டர்ன் பேப்பரை வந்து நீங்கள் மடித்து வச்சு பேட்டர்ன் போடுங்க. ஓகே, சாதாரணமாக போட் நெக்குக்கு வந்து பேட்டர்ன் போடுறீங்க அப்படின்னா மடித்து வச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் பேப்பரையும் வந்து நீங்கள் மடித்து வச்சு தான் வந்து பேட்டர்ன் போடணும். ஓகே, ஸோ இப்போ இந்த நெக் டிசைன் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்கெல்லாம் வந்து எவ்வளோ வித்து லென்த்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 4 அளவுக்கு வந்து நெக்கோட வித்து வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெக்கோட லென்த்து வந்து 11.5 வந்து வச்சுட்டு அப்படியே வந்து நான் அந்த 11.5 வந்து ஒரு பாக்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நெக்கு பாக்ஸ்குள்ளே தான் நம்ம நெக்கோட ஷேப்பை வரையணும் இல்லையா? இப்போ நான் இந்த நெக்கு லென்த்துலேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மட்டும் தனியாக வந்து இப்படி ஒரு மார்க் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை வந்து இந்த பாக்ஸில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி கோடு வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா மேலே இருக்கிற இந்த குட்டி பாக்ஸில் வந்து கர்வாக வந்து நம்ம இப்படி வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கீழே இருக்கிற இந்த பார்ட்டுக்கு வந்து இதுக்கும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இப்படி ரவுண்டாக வந்து நம்ம இந்த டிசைன் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நெக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதையும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே வைக்கிறதுனா வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இது கொஞ்சம் நான் இங்கே நாட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இது பிரிஞ்சு தான் இருக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் பேக் நெக்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நான் என்னோட லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து ரெண்டுத்தையும் ஒன்றாவே மடித்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அது எப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து இது என்னோட கிளாத் அப்படின்னா இப்படி வந்து ரெண்டாக வந்து கிளாத்தை மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் இந்த ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு இருக்குது. இப்படி வந்து நான் கிளாத்தை வச்சுட்டு இந்த ஃபோல்டிங் சைடு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் கிளாத்தை வச்சுருக்கேன். அந்த கிளாத் மேலே என்னோட பேட்டர்ன் பேப்பரை வந்து நான் வச்சுருக்கேன். சரியா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீழே வந்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். சைடில் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸு. இங்கே வந்து ஆமோல் சைடு வந்து 1/2 இன்ச்சு, நெக்கு ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச்சு, நெக்குக்கு வந்து ஃபுல்லாக இங்கிருந்து சுற்றி இது வரைக்கும் எல்லாமே வந்து 1/2 இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் பேப்பரை வந்து எடுத்து வச்சிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லைனிங் ஃபேப்ரிக் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையுமே ஒன்றா வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இது என்னோட லைனிங் கிளாத்து. ஓகே, இது மெயின் கிளாத்து. நீங்கள் மெயின் கிளாத்தை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வரும். சரியா, இதை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா இதை கட் பண்ணலாம். சரியா, ஸோ இது மெயின் ஃபேப்ரிக்கு, இது வந்து நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக். ஓகேவா, வரும் அப்படின்னா இது வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம். சரியா, இது லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கம். ஸோ இந்த நல்ல பக்கமும் இந்த மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒன்றா பார்த்த மாதிரி இப்படி வந்து முதல்ல வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஓகேவா, கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பின் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சீம் அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த நெக்கை மட்டும்தான் வந்து நம்ம தைக்க போகிறோம், வேறு எங்கேயும் வந்து நம்ம தைக்க போகிறதில்ல. சரியா, ஸோ ஸ்டிச்சிங்கை வந்து இங்கே நம்ம 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம இப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இந்த நெக்கோட ஷேப்பை மட்டும் ஃபுல்லாக வந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். வேறு எதுவுமே வந்து நம்ம பண்ண போகிறதில்ல, வெறும் நெக்கை மட்டும் தச்சுட்டு நம்ம நாச் கொடுத்து திருப்ப போகிறோம் ஃபஸ்ட்டு. சரியா, நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் இந்த நெக்கோட ஷேப்பை வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். நடுவில் இந்த நம்ம கொஞ்சம் கட் பண்ணாமல் இருந்தோம்ல அந்த டிசைன், அதை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் ஃபுல்லாக நெக்கோட ஷேப்புக்கு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, ஸோ நடுவில் வந்து இங்கே கட் பண்ணணும். நம்ம வந்து நடுவில் இப்படி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இப்படி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக நம்ம நாச் கொடுக்கணும். ஓகேவா, நாச் கொடுத்துட்டு நம்ம உல்டாவாக திருப்பிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து சுற்றி வந்து நாச் கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே வந்து நம்ம இதை உல்டாவாக நல்லா திருப்பி எப்பவும் போல் நம்ம ஒரு நீட்டாக ஒரு அயன் போடுவோம்ல, அதே மாதிரி பண்ணிக்கலாம். உல்டாவாக திருப்பிட்டு நல்லா நீட்டாக வந்து ஒரு அயன் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் பேக் சைடு வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 இன்ச்சை மடித்து தைக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 டாட்டை வந்து நம்ம பிடிக்கணும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம டாட் எல்லாம் பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து கீழவும் மடித்து தைச்சிட்டோம். இப்போ ஓரளவுக்கு வந்து பேசிக்காக நம்மளோட பேக் பார்ட் வந்து ரெடி. ஓகேவா, இப்போ இந்த டிசைன் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பார்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதை பின்னாடி திருப்பி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் மடிச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து
மறுபடியும் வந்து ஒரு 1/2 இன்ச் நான் இப்படி மடித்து அதுக்கப்புறம் இப்படி இதை இப்படி மடிக்க போகிறேன். இப்படி மடித்து நான் வந்து ஃபுல்லாக வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். நம்ம டிசைன் கொடுக்கறதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா லென்த்தாக கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி உல்ட்டாவாக இப்படி மடித்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி இதை மடித்து தச்சுட்டு நான் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து குட்டி குட்டியாக வந்து நான் இதை கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு உங்களோட டிசைனுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து தச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து இதை துண்டு துண்டாக கட் பண்ணிக்க போகிறேன். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு ஒரு கிளாத்தை எடுத்து நான் ஓரத்துலேயே வந்து லைட்டாக மடித்து ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் 1 இன்ச் கிளாத்து கொஞ்சம் லென்த்து நல்லா லென்த்தாக வச்சுட்டு ஓரத்துலேயே வந்து நான் நல்லா மடித்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பீஸாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த கிளாத் வந்து ஓரமாக வந்து மடித்து தச்சுருக்கோம்ல இதுக்கு வந்து பின்னாடி இப்படி வச்சு நான் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். 1/2 இன்ச்சுக்கு ஒன்று இந்த மாதிரி வந்து இந்த பீசஸை வந்து தனித்தனியாக வச்சு இப்படி ஃபஸ்ட்டு வந்து இந்த கட் பண்ண பீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சுட்டு இன்னொரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு பீஸ் வச்சு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை இது மேலே இப்படி வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக இங்கே மேலேயே வந்து இப்படி தள்ளி வந்து நான் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 1/2 இன்ச் கழித்து இன்னொன்று 1/2 இன்ச் கழித்து இன்னொன்று இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி நான் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 1/2 இன்ச்சு தள்ளி நான் இந்த குட்டி குட்டி பீஸை இந்த கிளாத்துக்கு அடியில் வச்சு என்னோடய நெக்குக்கு வந்து எவ்வளோ வந்து டிசைன் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இதை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே வந்து இப்படி பின்னாடி இப்படி மடித்து ஒரு தையல் வந்து போட்டுகிட்டே வரப்போகிறோம். சரியா? வந்து நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த டாசல்ஸுக்கெல்லாம் வந்து பின்னாடி கட்டுறதுக்காக அந்த ரோப் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு ரோப் வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம அதில் வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நான் இப்போ வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தை வந்து இப்படி மடித்து ஓரமாகவே வந்து ஸ்டிச் போட்டு உல்ட்டாவாக திருப்ப போகிறேன். ஓகேவா? இந்த கிளாத்தை வந்து நம்ம இப்படி ஓரமாக தச்சிட்டோம். இதை வந்து நம்ம அந்த ரோப்காக டாசல் ரோப்காக ரெடி பண்ணுவோம்ல உல்ட்டாவாக திருப்போம்ல அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ரோப்பை வந்து இப்படி உல்ட்டாவாக வந்து திருப்பிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட இந்த டிசைன் இருக்குல்ல இந்த டிசைன் மேலே இதை வந்து இந்த ரோப்பை நம்ம இப்படி சுருட்டி இப்படி நான் உங்களுக்கு பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த சும்மா இப்படி இப்படி பண்ணுவாங்கள்ல சுருட்டுவாங்கள்ல ஸோ இந்த மாதிரி பண்ணி இப்படி இது மேலே இங்கே வச்சு நம்ம வந்து அப்படியே வந்து கையிலே வந்து அப்படியே தச்சுட்டு வர போகிறோம். சரியா? ஃபுல்லாக அதே மாதிரி பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நான் இது எப்படி சுருட்டி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள் இதை நான் மடித்து அப்படியே ஊசியாலே வந்து தச்சிட்டே வர போகிறேன். நடுவில் வந்து மணி வந்து ஆட் பண்ண போகிறேன். சரியா?
ஸோ இது வந்து நான் எப்படி மடித்து தைக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு வந்து இது டைம் இல்லாத காரணத்தினால நான் வந்து வேகமாக தைச்சிட்டு இது பண்ணிட்டேன். நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து மடித்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் வந்து இந்த மணியை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணால் தான் நல்லா வரும். எந்த மாதிரி அவசரமாகலாம் பண்ண வேண்டாம். ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக வந்து இது வந்து இந்த டிசைன் வந்து இப்படி வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நெக்கில் வந்து அப்படியே ரவுண்டாக வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் காமிக்கிறேன். ஸோட பேக் பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைனை வந்து இதுக்கு மேலே இப்படி இதுக்கு அடியில் இப்படி வைக்கலாம். வச்சுட்டு நல்லா இதை வந்து ரவுண்டாக இப்படி கர்வியாக இப்படி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட இந்த பேக் பார்ட் இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக நல்லா ரவுண்டாக ஷேப்பாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ரவுண்டாக கரெக்டாக வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பின் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணணும். ஓகே, வந்து நான் இந்த நெக்கை வந்து ரஃப்பாக வந்து கையிலே வந்து கொஞ்சம் ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ மெஷினில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த ஷேப்க்கு வந்து இதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லா சைடும் வந்து ஒரு 4 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி 2 வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதை இப்படி கிராஸாக வச்சு ஃபுல்லாக வந்து இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி கிராஸாக மடிச்சுக்கலாம். கிராஸாக மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஓரத்துலேயே வந்து இதை ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ரோப் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எண்டில் வந்து இங்கே இந்த மாதிரி ரோப் இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்படி வந்து மடிக்கிறேன். ஓகே, இப்போ இப்படி மடிச்சுட்டு ஃபுல்லாக இப்படி வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த லாஸ்ட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இப்படி மடித்து விட்டுட்டு அப்புறம் இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. சரியா? இப்போ வந்து இதை அப்படியே இப்படி உள்டாவாக திருப்பிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி வந்து ஒன்று கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு டாசலும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த டாசல் ரெடி பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து என்ன பண்ணலான்னா, சாரி இங்கே வந்து இந்த சைடு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம டிசைனோட ஃபைனல் லுக். நீங்கள் பண்ணும்போது நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். நானே இது ரொம்ப வேகமாக தான் பண்ணேன். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா இதை விட சூப்பராக பெட்டராகவே வரும். இதுக்கு ஸ்லீவும் பண்ணியிருக்கேன், நான் அதுவும் காமிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி வந்தது அப்படி சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். Thank you.